வணக்கங்க. இது முடக்கத்தான் கீரைங்க. இது மூட்டு வலி தைலத்துக்கு நான் போடுற ஒரு மூலிகையில் இது ஒரு மூலிகைங்க. அது மூட்டு வலி தைலத்துக்காக இந்த கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். தைலத்தை நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூலிகையை சுத்தம் பண்ணி நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. மூட்டு வலி தைலம் செய்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மூலிகை பொருள் கிடைக்கும் போதே நான் வாங்கி நிழல்லையே காய வச்சு எடுத்துக்குவாங்க. இதில் 2 மூலிகை இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய்க்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மூலிகை பொருளை அதில் சேர்த்த போகிறோம். இரும்பு சட்டியில் தான் இந்த தைலத்தை செய்யணும். இந்த மூலிகையை இந்த எண்ணெயில் நல்லா சேர்த்தி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. இதுலேயே 2 நாள் நல்லா ஊறணும். 2 நாள் நல்லா ஊறின பிறகு திருப்பி நான் வடிகட்டி இதில் இன்னும் 6 வகை எண்ணெயை சேர்த்தி இன்னும் ஒரு மூலிகையை சேர்த்தி கொதிக்க வச்சு இறக்குனாதாங்க இந்த தைலம் ரெடி ஆகுது. இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்கிறேங்க. இந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்குறீங்க. அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க. பயன்படுத்துறதுக்காக இந்த ஒரு டப்பாவில் நான் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி நல்லா தேய்க்கக்கூடாதுங்க. மேலோட்டமாக தான் இப்படி தேய்ச்சி விடணும். அப்புறம் அடியில் முழங்கால் சுற்றிலையும் தேய்ச்சி விடணுங்க. அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி மட்டும்தான் விடணும். அழுத்தி தேய்ச்சா வலி தான் எடுக்கும். இந்த எண்ணெய் நல்லா ஊறினாவே வலி எல்லாம் போயிடுங்க. தானாக வலி நல்லாயிடும். ஒரு தடவை யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வலிக்கு எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கே தெரியுங்க. அழுத்தி தேவைப்படாது. அவ்வளோதான். நாங்கள் இப்படி பண்ணி விட்டுருவோம். இந்த வீடியோ யாருக்கோ தேவைப்பட்டால் அனுப்பிவிடுங்க.